Hi viewers, welcome to 7D Vestments. இன்னைக்கு நம்ம 7D Vestmentsல பார்க்க போறது basic stitches. crochet ஓட basic stitches எப்படி ஸ்டார்ட் பண்ணனும்ன்றத பார்க்கலாம். So first இதுக்கு தேவையானது woolen thread, அப்புறம் ஒரு crochet needle. நான் இன்னைக்கு யூஸ் பண்றது 4.5 mm சைஸ் உள்ள crochet needle யூஸ் பண்றேன். So woolen thread முதல்ல ஓபன் பண்ணிக்கோங்க. Then first வந்து slip knot போடணும். இப்படி தான் knot first basic knot இது நான் வந்து சிம்பிளா சொல்லி கொடுத்திருக்கேன் actually hook வச்சே போடலாம் first time கத்துக்கிறவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்திருக்கேன் சோ இந்த மாதிரி basic knot போட்டுக்கோங்க இன்னொரு வாட்டி காட்றேன் just twist பண்ணிட்டு அந்த சென்டர் வர thread இழுத்தீங்கன்னா உங்களுக்கு knot வந்துரும் சரிங்களா இதுதான் basic knot இப்போ இந்த ஒரு short thread ஒன்னு இருக்கும் long thread ஒன்னு இருக்கும் நம்ம long threadல தான் வர்க் பண்ண போறோம் சரிங்களா சோ வந்து நீடில வந்து ஆன்டி கிளாக்வைஸ் சுத்தி இப்படி இழுத்தீங்கன்னா இதுதான் வந்து one chain நல்லா பாருங்க இன்னொரு வாட்டி சோ வந்து ஹூக் பிடிச்சிட்டு நீடில வந்து ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்தி அந்த ஹூக்ல அந்த thread வெச்சு just இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து chain stitch வந்துரும் சோ இதுதான் வந்து உங்களோட chain stitch சோ இந்த மாதிரி chains போட்டுக்கோங்க So first வந்து slip knot and then chain. நல்லா பாருங்க anti clockwise சுத்தி அந்த thread வந்து அங்க ஒரு கேப் இருக்கும் அந்த கேப் வழியா நீங்க இழுக்கணும். சோ உங்களுக்கு chain வந்துரும். இதே மாதிரி chain போட்டுட்டு வாங்க. நான் இப்ப வந்து 20 chain போடுறேன். ஏன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது single crochet. First 20 chains போட்டுக்கோங்க. வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க. because வந்து நடுவுல நான் நிறைய டிப்ஸ் கொடுப்பேன் அது உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் and then end of the videosல எப்படி வந்து மெஷர் பண்ணனும் இன்ச் டேப் வச்சு எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் மெஷர் பண்ணனும்ன்றது சொல்லி தரேன் சோ கவனமா பாருங்க என்னோட வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணுங்க so that என்னோட வீடியோஸ் உடனுக்குடன் நீங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து single crochet first basic knot பார்த்தோம் chain பார்த்தோம் இப்போ வந்து அடுத்து single crochet எப்படி போடலாம்ன்றத பார்க்க போறோம் சோ நல்லா கவனமா பாருங்க இதுதான் வந்து இப்போ 20 chains போட்டுட்டோம் இப்போ நெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் இதுல வந்து first chain skip பண்ணிட்டு second chainல இருந்து தான் நம்ம வர்க் பண்ண ஆரம்பிக்க போறோம் இந்த ஹூக்ல இருந்து வர first chain skip பண்ணனும் விட்டுட்டு second chainல இருந்து நம்ம வர்க் பண்ண போறோம் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா பாருங்க பாருங்க இதுதான் front side of chain and back side of chain இதுல பாத்தீங்கன்னா இந்த chainல பாத்தீங்கன்னா இந்த chain stitch போட்டோம் இல்லையா அதுல வந்து மூணு thread வரும் அது மேல கீழ சென்டர்லன்ட்டு மூணு thread வரும் அந்த பின்னல் வந்து அந்த மாதிரி வரும் அந்த செயின்றது பின்னல் ஸ்டிட்ச் இல்லையா அது வந்து அந்த மாதிரி தான் வரும் மூணு thread இருக்கும் 1 2 and then 3 மேல கீழ சென்டர்ல ஓகேங்களா மூணு thread இருக்கும் இல்ல நம்ம எப்பவுமே வந்து மேல இருக்க threadல தான் நம்ம வர்க் பண்ணுவோம் அதாவது நம்ம ஹூக்க உள்ள வெட்டு வர்க் பண்றது அந்த மேல இருக்க அந்த கேப் வருது இல்லையா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் threadக்கு உள்ள கேப்ல தான் நம்ம வர்க் பண்ண போறோம் சோ பாருங்க அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிட்ச்ல அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம செகண்ட் செயின்ல இருந்து வர்க் பண்ண போறோம் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த செகண்ட் செயின்ல இருந்து தான் நம்ம வந்து வர்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அது ஏன்றதை நான் சொல்றேன் அதுக்கான ரீசன் நான் வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன் சோ இந்த செகண்ட் செயின்ல ஹூக்க சோ இந்த மாதிரி விடுங்க இந்த கேப் சொன்ன இல்லையா அந்த நடுவுல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் thread வருது இல்லையா அந்த கேப்ல அந்த ஹூக்க விட்டுட்டு ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணனும் ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணி அந்த thread வந்து புல் பண்ணனும் ஹூக்ல அந்த thread பிடிச்சு இப்படி புல் பண்ணீங்கனா இந்த மாதிரி வரும் இப்போ ரெண்டு thread இருக்கும் உங்களோட ஹூக்ல வந்து ரெண்டு thread இருக்கும் திருப்பி அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ்ல புஷ் பண்ணி இந்த மாதிரி இழுத்தீங்கனா இந்த ரெண்டு thread-ஐயும் ரிலீஸ் பண்ணிடலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet ஓகேங்களா இன்னொரு வாட்டி காட்றேன் கவனமா பாருங்க சோ அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் thread நடுவுல இந்த ஹூக்க விட்டுட்டு நம்ம வர்க்கிங் thread இருக்குல லாங் threadல வர்க் பண்றோம் இல்லையா அதை ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்தி சோ இந்த மாதிரி புல் பண்ணீங்கனா அந்த கேப் வழியா இப்படி புல் பண்ணீங்கனா உங்களோட நீடில்ல ரெண்டு thread இருக்கும் சோ அகைன் ஆன்டி கிளாக்வைஸ்ல சுத்தி அந்த ரெண்டு thread-ஐயும் இழுத்தறணும் அந்த மாதிரி பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேப்ல இன்சர்ட் பண்ணிட்டு ஆன்டி கிளாக்வைஸ் சுத்தி thread இழுத்துருங்க இப்போ ரெண்டு thread இருக்கும் ஹூக்ல திருப்பி அகைன் ஆன்டி கிளாக்வைஸ் சுத்தி அந்த ரெண்டு thread-ஐயும் ரெண்டு thread வழியாவும் இத புல் பண்ணீங்கனா உங்களுக்கு சிங்கிள் crochet ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா இதுதான் சிங்கிள் crochet crochet வந்து ஃபர்ஸ்ட் போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சிரமமா தான் இருக்கும்
பட் நீங்கள் போட போட ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்ன எது டெக்னிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே டெக்னிக்ஸ் தான், புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் சிங்கிள் க்ரோஷே. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், போட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது ரொம்ப ஈஸியாக வரும். உங்களுக்கு ஸ்பீடும் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வாங்க. எல்லா செயின்லேயும் இப்போ 20 செயின் போட்டோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட் செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு 19 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். நம்ம 19 டைம்ஸ் இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். ஒரு செயின்லேயும் நம்ம கொடுத்து எடுக்கணும். பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டில் என்ன பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். இந்த ரோ ஃபினிஷ் ஆகிறப்ப லாஸ்ட்டில் என்னன்றதை காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வரும். ஸோ க்ரோஷே மூலமா நீங்கள் நிறைய பண்ணலாம். பேக்ஸ், கிளச்சஸ், ஸ்மால் பர்ஸஸ், டால்ஸு, பேபி ஸ்வெட்டர்ஸ், பேபி ஹேட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ஸ்வெட்டர்ஸ், ஹேட்ஸ், ஷூ, சாக்ஸஸ், அது மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே நம்ம பண்ணலாம். ஜாக்கெட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், எது வேணாலும் பண்ணலாம். எல்லாமே நான் வீடியோஸில் நான் காட்டுறேன், ஒன் பை ஒன்னாக இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எண்டில் வந்துட்டோம். லாஸ்ட்டும் நம்ம க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டோம், சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் சிங்கிள் க்ரோஷே. கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். ஸோ 19 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோ எப்படி பண்ணுன்றதை காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவோட பேட்டர்ன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. அந்த விவியாக ஸ்டிச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். அதை பார்த்தீங்களா, அழகாக விவியாக அந்த டாப் லேயர் வந்து விவியாக அந்த மாதிரி வரணும். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது இந்த வி லேயருக்குள்ளே தான். அதாவது அந்த 2 த்ரெட் தெரியுது இல்லையா, அந்த வி மாதிரி இருக்குல்ல, அதில் சென்டரில் நீடில் இன்சர்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த லேயருக்கு. சரிங்களா, நல்லா பாருங்கள். அந்த விவியாக ஃபார்ம் ஆகிருக்க த்ரெட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல 1 செயின் போட்டுக்கோங்க. 1 செயின் போட்டுட்டு இப்போ இந்த ஒர்க்கை வந்து எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுது, அதை பாருங்கள், அப்படியே ட்விஸ்ட் டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் எந்த ஹேண்டில் வந்து அந்த பேட்டர்னை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஹேண்ட்லேருந்து இது பண்ணணும். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இதை பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், ரைட் சைடில் தான். ஸோ என்ன இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி புல் பண்ணி செயின் போட்டுட்டு இப்போ இந்த பேட்டர்னை எந்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இது பாருங்கள், இன்னொரு வாட்டி காட்டுறேன். இப்படி, அதாவது இந்த ஹேண்டில் நீங்கள் நீடில் டர்ன் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வந்து அந்த பேட்டர்னை மட்டும் தான் நீங்கள் டர்ன் பண்ணணும். சரிங்களா, டர்ன் பண்ணிங்கன்னா இப்போ ராங் சைடு வந்துடும். இந்த ராங் சைடில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுவும் எப்படின்னா அந்த வி லேயரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, வி லேயரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த விவியாக ஃபார்ம் ஆகிருக்க லேயரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 2 இருக்கும், 1 and 2ன்னு 2 இருக்கும். வி ஃபார்ம்னால் 1, 2 இருக்கும். இந்த 2 இதுலேயும் சேர்ந்தா மாதிரி தான் நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண போகிறோம். எல்லாமே அப்படி தான் இருக்கும் பாருங்கள், 1, 2. ஸோ அந்த 2 சேர்ந்தது தான் வி லேயர். ஸோ அந்த மொத்தமாக அந்த 2 வி லேயர்லையும் இன்செர்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா, வாங்க ஒர்க்கில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீடில் அந்த வி லேயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்களா, இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 லேயர் ஆஃப் தெரியும். வி பேட்டர்ன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த 2மே தெரியும். 1 and 2 தெரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி அந்த த்ரெட்டை வந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த வி லேயரில் புல் பண்ணுங்கள். இந்த மாதிரி புல் பண்ணிட்டிங்கன்னா இப்போ 2 த்ரெட் இருக்கும் உங்களோட நீடில். ஸோ அகைன் திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி அந்த 2 த்ரெட்டையும் புல் ஓவர் பண்ணுங்கள். ஸோ இது சிங்கிள் க்ரோஷே. அகைன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த வி லேயர் இருக்குது இல்லையா, அதில் கம்ப்ளீட்டாக இந்த நீடில் இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நீடில் வச்சு காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி பிடிச்சி போடுறேன். பட் நீங்கள் நார்மலாக எப்படி ஹோல்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி போடுங்க. உங்களுக்கு பேட்டர்ன் கிளியராக காட்டணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பிடிச்சி பண்ணுறேன். இந்த பாருங்கள், நீடில் இன்சர்ட் பண்ணியாச்சா. இன்சர்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி அந்த த்ரெட்டை புல் பண்ணுங்கள். வி லேயர் வழியாக புல் பண்ணிங்கன்னா 2 த்ரெட் வரும் உங்கள் நீடில்.
அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி அந்த 2 த்ரெட்டையும் புல் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணணும். இன்னொரு வாட்டியும் பாருங்கள். ஜஸ்ட் இந்த வி லேயருக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி இதை எடுத்தாச்சு. அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி அந்த 2 த்ரெட்டையும் புல் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இந்த பேட்டர்னையும் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இது செகண்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ வந்து ரைட் சைடில் ஒர்க் பண்ணியிருப்போம், செகண்ட் ரோ வந்து ராங் சைடில் ஒர்க் பண்ணணும். ஸோ அதை மாதிரி தான் ஆல்டர்னேட்டாக தான் க்ரோஷேஸ் ஒர்க் ஆகும். எப்பயுமே நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் போடுறப்ப இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ சிங்கிள் க்ரோஷே வந்து ரொம்ப தேவையான பேட்டர்ன். இது பேசிக் வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தராக எல்லாமே கற்றுக்க முடியும். நிறைய ஸ்டிச்சஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது க்ரோஷேயில். ஸோ எல்லாமே கற்றுக்கணுன்னா என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நான் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் நான் வந்து ஷார்ட்டாக எப்படி வந்து போடணும் அப்படின்றது வந்து என்னோடய ஷார்ட் வீடியோஸில் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம 19 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்தது இல்லையா? இப்போ செகண்ட் ரோலையும் அதே மாதிரி நம்மளுக்கு 19 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே கூட போடலாம். ஸோ பாருங்கள், நம்ம எண்ட் ஆஃப் த ரோக்கு வரும். நான் எண்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் காட்டுறேன். பார்த்திங்கன்னா 18th சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இப்போ 19th சிங்கிள் க்ரோஷே பார்த்திங்கன்னா இந்த கார்னர் தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த பாருங்கள், இந்த செயின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி லேயர் வராது, சிங்கிள் த்ரெட் தான் இருக்கும். ஏன்னா எண்டு ஃபினிஷ் ஆகிறதுனால அந்த வி லேயர் வராது. ஸோ அந்த சிங்கிள் லேயர் ஆஃப் த்ரெட்டில் இப்படி இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுங்க. நம்ம சிங்கிள் க்ரோஷே பேட்டர்ன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடுங்க. ஸோ இப்போ நம்ம 2 ரோஸ் முடிச்சிட்டோம். சிங்கிள் க்ரோஷேயில் 2 ரோ போட்டுட்டோம். இது வந்து நம்ம ராங் சைடில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து தேர்ட் ரோ ஸ்டார்டிங்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை அப்படியே டர்ன் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், அவ்வளோதான் ஈஸி. ஜஸ்ட் அந்த ஹேண்டை மட்டும் திருப்பினீங்கன்னா போதும், அந்த ஃபிங்கரை அந்த பேட்டர்னை மட்டும் திருப்பினீங்கன்னா போதும். நீங்கள் நீடில் இருக்கிற பக்கம் திருப்பக்கூடாது. நீங்கள் எந்த பேட்டர்னை ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் திருப்பினா போதும். இதுவும் பாருங்கள். நம்ம கவுண்ட் பண்ணலாம் இதை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஸோ உங்களுக்கு 19 சிங்கிள் க்ரோஷேஸ். ஓகேங்களா? இப்படி தான் இதை கவுண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தேர்ட் ரோ போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த தேர்ட் ரோவில் இந்த ஜாயிண்ட்டில் வர ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதை விட்டுடணும். இதில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. இதிலேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது இந்த ஜாயிண்ட் வரதில் அந்த பேட்டர்ன் இடத்துல விட்டுட்டு அது இந்த செகண்ட் ஸ்டிச்லேருந்து தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதுவும் வி பேட்டர்ன் மாதிரி தான் வரும். நம்ம செகண்ட் ரோ ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்களா, வி பேட்டர்ன் அந்த மாதிரி தான். அந்த வி லேயர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இட் வில் பி ஸோ சிம்பிள். அந்த வி பேட்டர்ன் வி லேயர்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதே மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி புல் ஓவர் பண்ணிவிட்டு அகைன் 2 த்ரெட் வரும். திருப்பி அதையும் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி புல் ஓவர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சிங்கிள் பேட்டர்ன் ஒர்க் பண்ணுங்கள். நீடில் இன்சர்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி புல் பண்ணிவிட்டு அகைன் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி புல் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தேர்ட் ரோவை ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் எப்படி முடிக்கணுன்றதை சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ எண்ட் ஆஃப் த ரோ வந்துட்டோம். இப்போ இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், இதில் வந்து இந்த லேயர் தெரியுது இல்லைங்களா, இந்த லேயரில் நம்ம இன்சர்ட் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க்கை போட்டு இந்த ரோவை முடிக்க போகிறோம். ஸோ இந்த எண்ட் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நம்ம வரணுன்றதுக்காக தான் இந்த கரெக்டாக அந்த எண்டை வந்து பிடிச்சி நம்ம போடணும். இந்த லேயரை கரெக்டாக ஹோல்ட் பண்ணி நம்ம போடணும். அப்போ தான் வந்து எண்ட் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தேர்ட் ரோ முடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த் ரோவுக்கு அதே மாதிரி தான் ஒரு செயின் போட்டு ஒர்க்கை அப்படியே ட்விஸ்ட் பண்ணணும். இதை பாருங்கள், அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதை பாருங்கள், இதே மாதிரி தான் அந்த ஜாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அந்த வி லேயர் தெரியுது இல்லையா, அதிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. இதை பாருங்கள், இந்த இடம் விட்டுடணும். ஸோ இந்த வி லேயர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த 2 லேயர் ஆஃப் வி வரும். அதிலேருந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது உங்களோட ஃபோர்த் ரோ. ஓகேங்க, இந்த ஃபோர்த் ரோவும் இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க.
ஸோ நம்ம 4th ரோவோட எண்டில் வந்துட்டோம். அதே மாதிரி அந்த எண்ட் ஸ்டிச்சையும் கரெக்டாக அந்த லேயர் பார்த்து நம்ம எடுத்து போடணும். சரிங்களா? ஸோ இப்போ 4 rows ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ 5th ரோ 1 செயின் பண்ணி ஒர்க்கை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இந்த இடத்துலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. எதுக்கு இந்த ஸ்கிப்பிங், எதுக்கு இதெல்லாம் வந்து ஸ்டிச்சஸ் பார்த்து போடணுன்னா, ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். இதுக்காக தான். நீங்கள் கொஞ்சம் அந்த ஜாயிண்டில் ஸ்கிப் இல்லை 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டாலோ இல்லை வந்து தப்பாக போட்டாலோ இந்த பேட்டர்ன் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வராது உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இது. இப்போ பாருங்கள், நான் வந்து 10 rows போட்டுட்டேன். இப்போ நான் 10th row முடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் இதே மாதிரி கரெக்டாக அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டிச்சை பார்த்து அழகாக நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணி முடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இது வந்து 10 rows ஆஃப் சிங்கிள் க்ரோஷே. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 and then 10 rows ஆஃப் சிங்கிள் க்ரோஷே போட்டேன். ஸ்டார்ட் பண்ணது 20 செயின்ஸோடு ஸ்டார்ட் பண்ணோம். 10 rows முடிச்சிருக்கோம். ஃபினிஷிங் பாருங்கள், இந்த த்ரெட் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த நீடில் வழியாக அந்த சிங்கிள் த்ரெட்டை புல் ஓவர் பண்ணிட்டிங்கன்னா ஒர்க் முடிஞ்சிடும். பாருங்கள், எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப்பில் இது வந்து இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா 5 inches வரும். நீங்கள் 10-20 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு இது வந்து 5 inches வரும். நம்ம 4.5 mm நீடிலும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 1 inch வந்து உங்களுக்கு 4 stitches வரும். லென்த் வைஸ் வந்து 2.5 வருது. அப்போ பார்த்திங்கன்னா 0.5 ஒரு ரோ வந்து 0.5 inches இருக்குது. ஸோ இதுதான் அதோட கணக்கு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண எப்படி மெஷர் பண்ணோம் எல்லாம் தெரிஞ்சிடும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து 4.5 mm நீடில் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட். இதை நீங்கள் சென்டிமீட்டர்ஸாக வேணும்னாலும் சென்டிமீட்டர்ஸ்லேயும் மெஷர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி தேவையோ மெஷர் பண்ணிக்கலாம். மெஷரிங்லாம் போக போக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.